உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கல, உங்களை மத்தவங்க ஒரு பொருட்டாவே எடுக்கல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க மட்டும்தான் காரணம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் அவங்க கிட்ட நீங்க காட்டக்கூடிய உங்களோட கேரக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமா மட்டும்தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது அங்க கம்மியாகுது. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸை சரி பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். அதே நேரத்தில் எந்த மிஸ்டேக்குமே விடல, மற்றவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில டெக்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்க எல்லா விதத்துலையுமே கரெக்டா இருந்தமே மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோல மற்றவங்க நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன விஷயங்களை வச்சு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்களை நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரெஸ்பெக்டை நீங்களே அதிகமா கெயின் பண்ண முடியும். மற்றவங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அதே நேரத்தில் நம்மளோட லைஃபுக்கு தேவையான பல விஷயங்கள் அப்படின்றது நம்மளோட சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலை எப்பயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி வீக்லையுமே 2 வீடியோஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தான் உங்களுக்கான ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தும், அதே நேரத்தில் ஒரு சில இடங்களை கம்மி பண்ணும். ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ரீசனால உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்னா தான் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் அப்படின்றது இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்க கிட்ட ஒரு அட்ராக்டிவான பர்சன்ஸா இருக்கும். ஒருத்தவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது அதை தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட்லயுமே நாம ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்றதால பல பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. நம்மளோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேபிளா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் மூலமா நம்மளோட லைஃபுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒருத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் அப்படின்றது இருக்கு அண்ட் ஒரு சில ஹேபிட்ஸ் அப்படின்றது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட ஸ்கில், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அண்ட் உங்களோட நாலேஜ், இது எல்லாத்துலயுமே கம்ப்ளீட்டான டெவலப்மெண்ட் அப்படின்றது கொண்டு வாங்க. ஏன்னா இந்த 4 விஷயத்துலயும் எவ்வளவு ஒருத்தன் கரெக்டா இருக்கானோ அவனுக்கு தான் கண்டிப்பா ரெஸ்பெக்ட் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா ரெஸ்பெக்ட் நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட அதிகமான ஸ்கில்ஸ் அப்படின்றது தேவை. உங்ககிட்ட கரெக்டான ஸ்கில்ஸ் இருக்கு, எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, கரெக்டான நாலேஜ் இருக்கு, அதே நேரத்தில் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுமே கரெக்டா இருக்கு. இப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது யூனிக்கான ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுவே மற்றவங்களை அட்ராக்டிவா உங்களை பார்க்க வைக்கும். அதே நேரத்தில் உங்க மேல மதிப்பையுமே அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் நீங்க ஒரு ஃபினான்சியல் ஸ்டேபிளான பர்சனா இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த ஃபினான்சியல் ப்ராப்ளமுமே இல்லை, ஒரு கரெக்டான லைவ்ல போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே உங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தும். அண்ட் அதே நேரத்தில் உங்களோட ஆட்டிடியூட், நீங்க எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல இருக்கீங்க அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் உங்களோட கேரக்டர், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க எந்த கேரக்டர்ல இருக்கீங்க, எப்படியான ஆட்டிடியூட் காட்டுறீங்க அப்படின்றத வச்சுதான் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதெல்லாத்தையுமே தாண்டி உங்ககிட்ட ஒரு கரெக்டான நாலேஜ் இருக்கு, ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு, எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இருப்பீங்க. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு இந்த விஷயம் தெரியும், என்னால இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு இதுல நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மொத்த பீப்புள்ஸுமே உங்க மேலதான் அட்ராக்ஷன் இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல நீங்க அட்ராக்டிவா தெரியணும், மற்றவங்க கிட்ட இருந்து ரெஸ்பெக்டை கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையுமே பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 2வது விஷயம் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் முன்னாடி சொன்ன இந்த 4 ஸ்கில்ஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னா அந்த 4 விஷயம் உங்ககிட்ட இருந்தாலுமே யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய பர்சனை இந்த 4 விஷயங்கள் இல்லாம நிறைய பேர் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் ஒருவங்கிட்ட எப்படி பேசணும், ஒருத்தங்க கிட்ட எப்படி பழகிக்கணும், அண்ட் ஒரு குரூப்பா இருக்கும்போது எப்படி பேசணும், நம்ம தனிமையா இருக்கும்போது எப்படி பேசணும் அப்படின்றத ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடிய விதங்கள், நம்ம பேசும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை மற்றவங்க நோட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரியாம நாம மற்றவங்களை இந்த மாதிரி தான் நோட் பண்ணுவோம். ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நர்வஸா இருந்துகிட்டு சிரிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கே தோணும் ஏதோ ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணி மறைக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் மற்றவங்களுமே உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கு, அதை கரெக்டாக பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க, அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த கோயிலில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். ஸோ நீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படியான கம்யூனிகேஷன் பிஹேவியர்ஸ் அப்படின்றத பண்றீங்களோ
அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். நம்பர் 3, டோன்ட் டாக் டூ மச். அதாவது நீங்க ஓவரா பேசுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. எந்த இடத்துலயுமே ஒருத்தங்களுக்கு தேவையில்லாத இடத்துல போய் அட்வைஸ் பண்றது, ஒருத்தங்களுக்கு தேவையே இல்லாத நேரத்துல போய் தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறது, ஒருத்தங்க ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்களோட சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அலம்பிக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஓவரா பேசும்போது உங்களோட வேல்யூ கம்மியாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள், நிறைய ரெஸ்பெக்டிவான பீப்புள்ஸ் எல்லாமே அதிகமா யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. தேவையான விஷயத்த தேவையான டைம்ல மட்டும் பேசிட்டு ரொம்ப சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க அட்வைஸ் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் மட்டும் கொடுங்க. ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்புக்கு தேவையான விஷயத்த மட்டும் பண்ணுங்க. ஓவரா எனக்கு தெரியும், என்னால் இதை பண்ண முடியும், நான் இப்படித்தான் அப்படின்னு ஓவரா உங்களை மத்தவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்களோட வேல்யூ அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்டுமே ரொம்ப கம்மியாகும். ஸோ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த டைம்ல எந்த விஷயத்த பேசணும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுங்க. யார்கிட்டயுமே ஓவரா பேசாம கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 4வது விஷயம், டோன்ட் பி அவைலபிள். அதாவது நீங்க ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டியோ இல்ல ஃபேமஸான ஒரு ஆக்டரையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லா இடத்துலயுமே உங்களால பார்க்க முடியும். அவங்க எல்லா மேடைக்குமே வருவாங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே அட்டென்ட் பண்ணுவாங்க, எல்லா பிரஸ் மீட்டுமே கொடுப்பாங்க. பட் ஒன்ஸ் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, ஒரு டாப் ஆக்டரா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அப்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். பிகாஸ் அவங்க தங்களை இன்னுமே ஹையா காமிச்சுக்கணும், அவங்களோட வேல்யூ இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸியா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க. நீங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப குறுகிய டைம்ல தான் அவங்களோட அட்டெண்டன்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியிலே கிளம்பிடுவாங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்க அவைலபிளாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள பார்க்கறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேர் அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க ஒரு இடத்துல டூ மச் அவைலபிளா இருக்கீங்க, நீங்க நினைச்ச டைம்ல ஒருத்தங்களை பார்க்க முடியும், நினைச்ச டைம்ல ஒருத்தங்க பேச முடியும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ அப்படின்றதே இருக்காது. ஏன்னா எந்த டைம் போனாலுமே அவங்க கிட்ட பேச முடியும், எந்த டைம் போனாலுமே அவனை பார்க்க முடியும், எந்த டைம்லயுமே அவங்க கூட பழக முடியும் அப்படின்னும் போது உங்ககிட்ட பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது, உங்க மேல பெரிய இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. பட் அதுவே அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் பார்க்கணும், அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க, அவங்க கிட்ட பேசுறது பெரிய விஷயமா எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க ஃபேமஸா இருக்கணும் அப்படின்னு எந்த விஷயமுமே கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படியெல்லாம் உங்களை டூ மச் அவைலபிளா காமிக்காம இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 5, டோன்ட் ஆர்கியூ, டூ பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அதாவது நீங்க ஒரு இடத்துல தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை ஆர்கியூமெண்ட் பண்றதுல எந்த பிரயோசனமுமே கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க, அது உங்களால முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை செய்துருங்க. செய்ததுக்கு அப்புறமா மற்றவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதை விட்டுட்டு என்னால் இதை பண்ண முடியும், நான் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் உங்களோட வாயாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது கண்டிப்பா கம்மியாகிடும். ஏன்னா யாருமே இங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள விரும்ப மாட்டாங்க. எவன் ஒருத்தர் செயல்ல செய்யறானோ, எவன் ஒருத்தர் ரியலான சக்சஸ் அப்படின்றது அடையிறானோ அவனை நோக்கி தான் மொத்த மக்களோட அட்டென்ஷனுமே இருக்கு. ஸோ உங்களால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா அதை பேசிக்கிட்டே இருக்காம டைரக்டா செய்திருங்க. அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்களா, ஒரு விஷயத்தை டைரக்டா செய்யறீங்களா அப்படின்றதுல தான் உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க. எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியும், நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு வாய் வார்த்தையாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுக்கிட்டு தான் இருக்கும். இதை இன்னையிலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்பெக்ட் அப்படின்றது இமீடியட்டா பூஸ்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், சோ எஃபர்ட்லெஸ். நீங்க நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுல ஸ்டேஜ்ல ஆடக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப எஃபர்ட் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க போடக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப சாதாரணமா போடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது என்னன்னா இவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கு, இது ரொம்ப சிம்பிளா செய்யறாங்களே, இவங்க ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவங்க மேல ரெஸ்பெக்ட் அப்படின்றது வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஒரு ஹூக்கா பயன்படுத்துறாங்க, ஒரு ஹேங்கரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்க ஸ்டேஜ்ல பண்றதுக்கு முன்னாடி பல தடவை ட்ரேசல் அப்படின்றது பண்ணிருப்பாங்க. அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி பல ஹார்ட் ஒர்க் அப்படின்றது. ஸோ அது எதுக்குமே நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அது ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது அவங்க மேல நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா அதை ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி காமிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேடை பேச்சு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நர்வஸே இல்லாம ரொம்ப சிம்பிளா பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல டான்ஸ் ஷோ பண்றீங்க அப்படின்னா அங்க போடக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை செய்யும் போது அது மற்றவங்க ட்ரை பண்ணி அது எஃபர்ட்டா இருக்கு, அதிகமான ஹார்டா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 6 விஷயத்தையுமே நீங்க ட்ரை பண்றீங்க, இந்த 6 விஷயத்தையுமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்றது உருவாகும். மற்றவங்க உங்களோட ரெஸ்பெக்டான பர்சனாமே பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.